ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி புக்கை நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோடைய அன்பேக்கிங் இல்லை ஒரு அன்பாக்சிங் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். என்சிஆர்டி அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் போர்டை தாண்டி சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கிற பசங்க படிக்கிற புக்கு தான் என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது. ஸோ இந்த என்சிஆர்டி புக் அப்படிங்கிறது அமேசானில் நிறைய செல்லர்ஸ் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக என்சிஆர்டி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அவங்களுமே செல் பண்ணுறாங்க. ஸோ நான் அமேசானில் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். என்சிஆர்டிலேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம். பட் என்சிஆர்டியில் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்சிஆர்டி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரிஜினலாக கொடுப்பாங்க. பட் இந்த அமேசான் இந்த மாதிரி அதர் சைட்டில் செல் பண்ணுற புக்ஸ் எல்லாம் அது ஃபஸ்ட் காப்பியா செகண்ட் காப்பியா, அந்த புக் குவாலிட்டி எப்படி இருக்கும், பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும், டெக்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களுக்கு பெட்டர் நம்ம என்சிஆர்டி வெப்சைட்லேயே போய் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆர்டர் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அமேசானில் கூட நல்லா சர்ச் பண்ணி ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி மற்ற வெப்சைட்டில் நம்ம வாங்கிக்கலாம். நான் அமேசானில் வாங்கியிருக்கிறேன். ஒரு 6 புக்கு வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரைக்கு போய் டைரெக்டாக ஒரு கடையிலேருந்து நான் மொத்த புக்குமே 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு 4000 சம்திங் எவ்வளோ வந்தது. மொத்தம் ஒரு 40 புக்குக்கு மேலே இருந்தது என்சிஆர்டி புக்கு. ஸோ அதில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா சில புக்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது. நான் வாங்கும் பொழுது ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3 இல்லாமல் இருந்தது. இந்தியன் சொசைட்டியில் 2-3 புக்கு இல்லாமல் இருந்தது. பாலிட்டிக்ஸ் புக்கில் ஒரு 2 புக் இல்லாமல் இருந்தது. இப்படி ஒரு 6 புக்கு இல்லாமல் இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிஸ்டமில் என்சிஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட்லேயே நீங்கள் காசு பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த புக்கு. அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ என்கிட்ட சாஃப்ட் காப்பி தான் இருக்குது. அந்த 6 புக்குக்கான சாஃப்ட் காப்பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் மறுபடி அந்த சாஃப்ட் காப்பியை தேடி சிஸ்டம் ஆன் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்து அதிக டைம் இழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நோட்ஸ் அப்படிங்கும் பொழுது சில பேர் ஒரு மெட்டீரியல்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த நோட்ஸ் மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒன் டைம் அவங்க நோட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். திரும்பி அவங்க அந்த மெட்டீரியலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த டைப்பில் ஒவ்வொருத்தவங்க நோட்ஸ் எடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நோட்ஸ் அப்படிங்கிறத எதுக்காக எடுத்து வைப்பேன் அப்படின்னா, ஒரு ரிவிஷனுக்காக மட்டும்தான் நோட்ஸ் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு கிளான்ஸ் பார்க்குறது, ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்காக நான் நோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ மற்றபடி ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும், இல்லைனா இந்த கான்செப்ட் எனக்கு புரியாமல் இருக்குது, மறுபடியும் கன்ஃபியூஸாக இருக்குது, மற்ற கான்செப்டோடு இது கொஞ்சம் இடிக்கு அப்படிங்கும் பொழுது, இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டோட கொஞ்சம் இதாக இருக்குது இந்த மாதிரி, இல்லைனா ஒரு இந்த கிங்கு நம்ம இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் சில விஷயங்கள் புரியாமல் இருக்குது, யார் ரூல் பண்ணால் எந்த டைமு, இந்த மாதிரி சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதெல்லாம் நோட்ஸ் பார்க்கும்பொழுது சில கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டேரெக்டாக புக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் ஒவ்வொரு டைமும் சிஸ்டம் ஆன் பண்ணி அந்த பிடிஎஃப் பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு 6 புக்கு தானே, அதை வாங்கி போட்டுடலாம் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் தள்ளி போட்டு இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு விடிவான வந்திருக்கு. அந்த புக்கு நான் இதுக்கு முன்னாடி 2020 என்னுடைய யூஜி ஃபைனல் இயரில் அந்த ஸ்டேஜ், அதாவது கொரோனா பீரியடு, அந்த லாக்டவுன் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்கின புக்கு. ஸோ அந்த புக்கெல்லாம் மதுரையில் போய் டைரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். புக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் அடுத்தடுத்து நான் அந்த ஒரு 6 புக்கு மிஸ்ஸிங் ஆனதை நான் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாங்கணுன்ட்டு
நான் என்சிஆர்டி வெப்சைட்லேயும் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. அதேமாதிரி அமேசான்லேயும் பார்ப்பேன். சில நேரம் அமேசானில் வந்து அந்த புக்ஸ் எல்லாம் அன்அவைலபிளாக இருக்கும். இல்லைனா ரேட் ரொம்ப என்சிஆர்டியோடய ரொம்ப அதிகமாக போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நான் பிஜி ஜாயின் பண்ணுறேன். பிஜி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த என்சிஆர்டி புக்கே தொடுறது கிடையாது. ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் சும்மா என்னென்ன அந்த கிளான்ஸ் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த நோட்ஸோடைய அந்த கிளான்ஸை மட்டும் லைட்டாக பார்த்துக்கிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பிஜி முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம தமிழ்நாடு புக்கை வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்லேருந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அந்த புக்குமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் என்சிஆர்டியோட ரொம்ப ரொம்ப அதிகமாக எங்கேயோ இருக்குது. என்சிஆர்டியில் கூட கம்மியாக தான் இருக்குது. பட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு வந்து என்சிஆர்டியோடய அதிகமாக இருக்குது. நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு போகுது. என்சிஆர்டியோடய அமௌண்ட் அதிகமாக போகுது. கிட்டத்தட்ட நான் ஒரு 6000 கிட்ட வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டேட் போர்ட் புக் மட்டுமே. பட் என்சிஆர்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, ரேட் கம்மியாக தான் இருக்குது, 4000. இப்போ நான் அமேசானில் வாங்கியிருக்கிற 6 புக்கும் சேர்ந்து 715 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இந்த என்சிஆர்டி புக்கை அன்பேக்கிங் பண்ணி அது எப்படி இருக்குது, அது குவாலிட்டி எப்படி இருக்குது, பிரிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்சிஆர்டி புக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அமேசானில் சூஸ் பண்ணி அதிலே நிறைய செல்லர்ஸ் வந்து நிறைய டைப் ஆஃப் ரேட்டில் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் அந்த சில ரேட்லாம் கம்மியாக இருக்கும், புக் ரேட்டை விட பாதியாக இருக்கும். பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜி அந்த புக் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக போட்டிருப்பாங்க. இப்போ 87 ரூபாயில் ஒரு புக் இருக்குது அப்படின்னா 90 ரூபாயில் டெலிவரி சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பெட்டர் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 100-120 ரூபாய்க்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புக்கெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கார்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரே செல்லர்கிட்ட எல்லா புக்கும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் மொத்தம் 6 புக் வாங்கியிருக்கேன். 6 புக்குமே ஒரே செல்லர்கிட்ட தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் வந்து அத்தன்டிக்காக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டி வெப்சைட்லேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி பிரிண்ட்லாம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, பிரிண்ட் குவாலிட்டி எப்படின்னு தெரியாது, இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்சிஆர்டி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் புக்கை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த அன்பேக்கிங் வீடியோவை பார்த்துடலாம். இதாங்க கைஸ் அந்த புக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஒரே செல்லர்கிட்ட தான் வாங்கினேன், இருந்தாலும் அவங்க தனித்தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல்லாக கவர் ஆகுதா. பார்த்தீங்கன்னா இது தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்ட் 3. நல்லா தான் இருக்குது. என்கிட்ட வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, அதனால் பார்ட் 3 தான் இல்லாமல் இருந்தது. இது இந்தியன் சொசைட்டி 12th ஸ்டாண்டர்ட். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இது என்னன்னு தெரியலையே, இந்த மாதிரி விஷயங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது வர தான் செய்யுது. இது வந்து சொசைட்டி அண்டர்ஸ்டாண்டிங் சொசைட்டி 11th ஸ்டாண்டர்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கிளாஸ் 12th உள்ளது. ஆஹா, அந்த புது புக்கோட ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குது. நான் மதுரையில் போய் வாங்கிட்டு வந்த குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் பார்சல்.
இது சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, கிளாஸ் 12க்குள்ளது. இதில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் நல்லா தான் இருக்குது. பட் இந்த புக்கில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. உள்ளே ஓகே, பட் வெளியில் தான் டேமேஜாக இருக்குது. இது ஓகே. கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், கிளாஸ் 12க்குள்ளது. ஓகே, குட். வேர்ல்டு மேப்போட கொடுத்துருக்குறாங்க. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அந்த சோஷியல் சேஞ்ச் அண்ட் இந்தியா டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில் தான் இந்த இதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் கைஸ் என்சிஆர்டி புக்ஸ் அமேசானில் வாங்கினது. மொத்தம் 6 புக்குமே எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை டவுட்டாக இருக்குது, இது செகண்ட் காப்பி இல்லைனா எதுவும் பிரச்சனை, அந்த பிரிண்டிங்கில் குவாலிட்டி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்சிஆர்டி வெப்சைட்லேயே போய் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த என்சிஆர்டி புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மைனரான ஒரு பிரச்சனைனா இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ண ஃபுல்லாமே கிளியர் ஆரம்பிச்சிடும். நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு கூட நல்லா தான் இருக்குது. நான் இது வரைக்கும் டேப் எதுவுமே ஒட்டினது கிடையாது. உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே என்சிஆர்டி புக்கு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாதி இதுக்கு நான் டேப் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு இதாக டேமேஜாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா அது தெரியுதா க்ராக்கு, இதெல்லாம் டேப் அடிச்சிருப்பேன். இது டேப்பு எல்லாமே பாதி டேப் அடிச்சிருப்பேன். நான் ஃபுல்லாமே டேமேஜ் அப்படியே விட ஆரம்பிச்சிருது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ அதனால தான் ஃபுல்லாக டேப் போட்டிருப்பேன். இது நம்ம தமிழ்நாடு புக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. இது ஓரளவுக்கு பழசாயிட்டு. இந்த புக்கெலாம் பாருங்கள், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான்லேயும் இருக்குது, மற்ற வெப்சைட்லேயும் இருக்குது, என்சிஆர்டிலையும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. see you in a studio. Stay happy. Bye.